ஸ்கின் வைட்னிங் க்ரீம்கள் சம்பந்தமாக பார்க்க உள்ளோம். எங்களது நிறத்துக்கு காரணமாக காணப்படும் மெலனின் என்று கூறக்கூடிய இந்த ஒரு மூலப்பொருளை அளவை குறைப்பதற்குரிய வழிவகைகளை செய்கிறது. அதனால் எங்களது தோல் வெண்மையாக காணப்படுகிறது. சிலருக்கு முகத்தில் கருப்பு புள்ளிகள் மாதிரி காணப்படும். வெட்டை அகற்றக்கூடியது தான் இந்த வைட்னிங் க்ரீம். சில நேரத்தில் சூரிய ஒளியினால் உங்களோட முகம் சுடுபட்டு காணப்படும். அது சன்பேர்ன்னு சொல்லுவோம். அந்த சன்பேர்னையும் அகற்றக்கூடிய தன்மை அதில் காணப்படுகிறது. சாதாரணமாக இந்த வைட்னிங் க்ரீம்கள் நீங்கள் வாங்கி பாவிக்கும் போது குறைந்தது ஒரு 3 மாதத்துக்காவது தொடர்ச்சியாக பாவிக்கும் போது தான் இதனுடைய பலனை நீங்கள் பெறலாம். நாங்கள் முதலாவது க்ரீமை நாங்கள் பார்ப்போம். அக்வா பிரைட்னிங் டே க்ரீம் அண்ட் சீரம். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்களுக்கு மிகவும் நல்லது. இந்த க்ரீமை பாவித்த உடனே முகம் சிவந்து வர்றது, சொறிகிறது, வீங்கிறது அப்படி பிரச்சனை ஒன்றும் வராது. மற்றது எந்த விதமான இதில் ஃபார்மால்டிஹைட், பராபென், சல்ஃபேட்ஸ், மினரல் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுகள், எதுவுமே இதில் சேர்க்கப்படவில்லை. இதுவும் ஒரு தாவர பொருட்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இது கொஞ்சம் மனம் இதில் எப்படின்னா ஒரு மருந்து மனம் மாதிரி தான் இதில் காணப்படும். இதில் முக்கியமாக ஆர்கன் ஆயில் இதில் பாவிச்சிருப்பார்கள். இது 2 வகையான க்ரீம் இருக்கிறது. ஒன்று பிரைட்னிங் டே க்ரீம் என்று சொல்கிறது. இன்னும் ஒரு ப்ராடக்ட் இதில் காணப்படுது. பிரைட்னிங் க்ளோயிங் சீரம் இருக்குது இவங்களோட அதே ப்ராடக்டில். இதில் பாவிக்கிறாங்க. இது நைட்டுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளையிலும் தூங்கும்போது பொரோஜ் ஆயில் என்ற ஆயில் ஒன்று இதில் காணப்படுகிறது. அது ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஏதாவது சிவப்பாகி எல்லாது முகத்தில் ஏதாவது டேமேஜ் இருந்து அதுகளுக்கு மிக நல்லது. மற்றது சில முகத்தில் கருமை காணப்பட்டால் அவற்றை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. கிரான்பெரி சீட் ஆயில் அதுவும் இதனோட சேர்க்கப்பட்டிருக்கிறது. மற்றது பம்கின் சீட் ஆயிலும் இதோட சேர்க்கப்பட்டுள்ளது இந்த சீரத்தோடு. அடுத்த முக்கியமான மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு க்ரீமை நான் பார்க்குறோம். ஹர்ஸ் ஃபாஸ்ட் ஃபேட டார்க் ஸ்பாட் கரெக்டர் என்று ஒன்று இருக்குது. இது முக்கியமாக முகப்பரு வந்து அதில் ஒவ்வொரு வருடத்துலேயும் புள்ளி மாதிரி அப்படி காணப்படுற மிக அதிகமான ஏரியாக்களுக்கு இது சரியாக வராது. சின்ன சின்ன டாட்ஸுகள் காணப்படுற ஆக்களுக்கு இதை உடனே குணப்படுத்தக்கூடியது இந்த க்ரீம். இது ஒரு ஜெல் டைப்பாக இருக்கும். ஆகவே முகப்படு இருக்கிற ஆக்களுக்கு மிகவும் பொருத்தமானது. இதில் டிரான்சாமிக் ஆசிட் காணப்படுகிறது. ஹைட்ரோகுயின் அதை விடையும் மிகவும் பவர் கூடின கருப்பு நிறமாக இருப்பதை நீக்கக்கூடிய தன்மையுடையது. மற்ற நியசினமைடு இதில் காணப்படுகிறது. நியசினமைடு என்னும் போது விட்டமின் B3 அதுவும் எங்களோட கருப்பு நிறத்தை போக்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். மற்ற அசைலிக் ஆசிட் இருக்குது. அதுவும் இதே மாதிரி கருப்பு நிறத்தை போக்கக்கூடிய தன்மையுடையது. இறுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது வைட்னிங் க்ரீம்களுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம், வேறு என்ன ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்குன்ட்டு. இப்போ உதாரணமாக ஒருவருக்கு முகத்தில் பெரிய கருப்பாக காணப்படுது, அங்கேயும் இங்கேயும் பெரிய பெரிய புள்ளிகள் இருக்குது, இதாக இருக்குது. அவ்வாறான நாட்களுக்கு இந்த க்ரீம்கள் நீங்கள் போட்டு உடனே முழுதும் குணம் பெறாது. அது முக்கியமாக அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் பீலிங் செய்கிறதன் மூலம் நாங்கள் இதை செய்து கொள்கிறோம். அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அமெரிக்கன் அகாடமி ஆஃப் டெர்மட்டாலஜி. இது இப்படியான கருப்பாகிற ஆக்களுக்குரியது ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் வந்து கெமிக்கல் பீலிங். அது செய்கிறதுனால உங்களுக்கு முகத்தில் இருக்கிற ஸ்கார்ஸ்கள், கருப்பு நிறங்கள், மற்றது முகத்தில் ஏற்படுற சுருக்கங்கள் சகலதை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். மற்றது சிலருக்கு வகுத்தில் சில சுருக்கங்கள் ஏற்படும், அவற்றையும் இலகுவாக இதில் நீக்கிக் கொள்ள முடியும். அடுத்தது இதனுடன் சேர்த்து சில நேரம் நாங்கள் மைக்ரோ நீட்லிங் செய்வோம். அதுவும் மிக அதிகமாக கருப்பு நிறம் காணப்படுற ஆக்களுக்கு அல்லது சுருக்கம் கூடுதலாக இருக்கிற ஆக்களுக்கு ரெண்டையும் சேர்த்து செய்கிற நேரத்தில் பலன்கள் மிக அதிகமாக மிக விரைவாக கிடைக்கிறது.